அனைவருக்கும் இனிய இன்தமிழ் வணக்கம். தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் திசைக்கூடல் 406வது நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய சிறப்புரையாளர் திருமிகு தர்மகுலசிங்கம் தர்மன் அவர்களையும், தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் க சுபாஷினி அவர்களையும், இந்நிகழ் ஆர்வமுடன் கலந்து கொள்ள வந்துள்ள அறிஞர் பெருமக்களையும், முகநூல் வழியாக நாம் நிகழ்ச்சியை பார்த்து கருத்து பகிர இருக்கக்கூடிய அன்பர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இந்நிகழ்விற்கு நோக்க உரை வழங்க தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் முனைவர் க சுபாஷினி அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நமக்கு மிக அருமையான ஒரு தலைப்பு, அதாவது தமிழ் மரபு அறக்கட்டளை புலம்பெயர்ந்த நம் தமிழ் சொந்தங்களை பற்றிய அவர்கள் புலம்பெயர்ந்த வரலாற்றை ஆவணப்படுத்தும் வகையில் பல்வேறு ஆய்வு பணிகளை செய்து வருகின்றோம். அந்த வகையில் அவ்வப்போது திசைக்கூடல் நிகழ்ச்சிகளில் அயல் நாடுகளில் தமிழ்நாட்டிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கான நிகழ்ச்சிகளையும் நாம் ஏற்பாடு செய்து வருகின்றோம். அவ்வகையில் இன்றைக்கு இலங்கை முதல் டென்மார்க் வரை என்ற தலைப்பில் நமது தோழர் திரு தர்மகுலசிங்கம் அவர்கள், டென்மார்க்கில் வசிப்பவர், அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவிருக்கின்றார்கள். அவர் உரையாற்ற இருக்கின்றார்கள். ஆக இந்த உரையின் வழி தமிழ்நாட்டிலிருந்து டென்மார்க்குக்கு, அதாவது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் சொல்றோம் இல்லையா, அங்க அந்த நாடுகளில் ஒன்றான இந்த டென்மார்க்கிற்கு சென்று மிக நீண்ட காலமாக அங்கே பணியாற்றி கொண்டும் சமூக பணிகளிலும் தமிழ் பணியிலும் அரசியல் பணிகளிலும் என்ற வகையில் ஈடுபட்டு வருகின்ற தோழர் தர்மகுலசிங்கம் அவர்களது உரைதான் இன்றைக்கு நாம் கேட்க இருக்கின்றோம். இப்பொழுது தமிழ் மரபு அறக்கட்டளையின் 25வது ஆண்டு விழா நாம் கொண்டாடவிருக்கின்றோம். 25 ஆண்டுகள் 2001ஆம் ஆண்டு தொடங்கிய நமது பயணம் இன்றைக்கு நாம் உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு ஆய்வு நிறுவனமாக தமிழ் மரபு அறக்கட்டளை வளர்ந்து நிற்கின்றது. ஏராளமான பணிகள், ஏராளமான நமது நடவடிக்கைகள் இன்றைக்கு உலக அங்கீகாரம் பெற்று தமிழ்நாட்டின் அங்கீகாரத்தையும் உலக அளவில் அங்கீகாரத்தையும் பெற்ற வகையில் அமைந்திருக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் நாம் இருக்கின்றோம். இன்றைய அளவில் நாம் பார்க்கும்பொழுது ஏறக்குறைய 46 ஆய்வு நூல்களை வெளியிட்டிருக்கின்றோம் என்பது நமது பதிப்பகத்தின் சிறப்பு என்றும் நாம் சொல்லலாம். அந்த வகையில் ஒவ்வொரு 2 வாரமும் திசைக்கூடல் நிகழ்ச்சியை நமது கருத்தரங்கு குழுவினர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி வருகின்றார்கள். தோழர்கள் முனைவர் இறைவாணி அவர்களுக்கும் சகோதரர் வருண் அவர்களுக்கும் இதற்காக நாம் நிச்சயமாக பாராட்டுதல் வழங்க வேண்டும். எந்த விதமான தொய்வும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வெவ்வேறு விதமான தலைப்புகளுடன் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது. அவ்வகையில் இன்றைய நிகழ்ச்சி இந்த டென்மார்க்கிற்கு வந்த கதை, அதன் தொடர்ச்சியாக உள்ள பல்வேறு அவர் சந்தித்த பல்வேறு அனுபவங்கள், அந்த அனுபவங்களின் வழியாக கற்றல்கள், இன்றைக்கு டென்மார்க்கில் தமிழ் மக்கள் எவ்வாறு வாழ்கின்றார்கள் போன்ற செய்திகளை அவர் வழங்குவதன் வழியாக உலக தமிழர்கள் எவ்வகையில் இந்த பயணம் அமைந்தது, தமிழ் மக்களின் புலம்பெயர்வுகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பதை பற்றி அறிந்து கொள்ளவும் அதனை நாம் ஆவணப்படுத்தி வைப்பதற்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நான் கருதுகின்றேன். திரு தர்மகுலசிங்கம் அவர்களுடன் எனக்கு ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகள் தொடர்பு இருக்கின்றது என்று நான் கருதுகின்றேன். பல நாடுகளில் நாங்கள் சேர்ந்து பயணித்திருக்கின்றோம். அங்கு பல நிகழ்ச்சிகள் கலந்திருக்கின்றோம். டென்மார்க் நாட்டிற்கே நான் சென்றிருந்த பொழுது கூட அங்கே அவரது இல்லத்தில் தங்கியிருந்து நமது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்ற அமைப்பில் நானும் இருப்பதால் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதும் ஒரு நல்ல அனுபவம். தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருப்பவர், மிக அன்பான ஒரு மனிதர். டென்மார்க் நாட்டின் அரசியலிலும் ஈடுபாடு கொண்டவர் என்பது ஒரு நல்ல சிறப்பு. தான் பிறந்த தாயகமான இலங்கையிலும் அவரது செயல்பாடுகள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டே இருக்கின்றார், சென்று வருகின்றார், அடிக்கடி அங்கு சென்று வருகின்றார். இந்த தொடர்ச்சியும் தாயகத்தோடு கூடிய ஒரு தொடர்பு என்பது இருக்கின்றது. தமிழ்நாட்டிலும் அவருடைய தொடர்புகளும் நட்புகளும் இருப்பது மேலும் சிறப்பு என்று நான் கருதுகின்றேன். ஆக இன்றைய நிகழ்ச்சியில் அவரது உரைக்கு பிறகு நல்லதொரு கலந்துரையாடலை நண்பர்கள் ஒரு கலந்துரையாடலாக கேள்வியாக கேட்டு நல்ல கலந்துரையாடலாக நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் விரும்புகின்றேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நன்றிம்மா. நம்முடைய சிறப்புரையாளரை பற்றிய மிக பெரிய அளவில் அறிமுகம் கொடுக்கணும். ஆனா நிகழ்ச்சியில அவர் பேசுறதுக்கு அதிக காலம் தேவைனால அவர் பற்றிய சிறு அறிமுகம் மட்டுமே இங்கே நான் பகிர்கின்றேன்.
இலங்கையில் பிறந்து டேனிஸில் குடியுரிமை பெற்றுள்ள திருமிகு தர்மகுலசிங்கம் அவர்கள் ஏஸ்பியா நகர நீதிபதியாகவும் டென்மார்க் உலக தமிழ் பண்பாட்டு தலைவராகவும் நம்முடைய தமிழ் மரபு அறக்கட்டளையின் டென்மார்க்கின் ஒருங்கிணைப்பாளராகவும் தொடர்ந்து சிறப்பாக செயலாற்றி வருகின்றார். இவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர், குடிவரவு ஆலோசகராகவும் வழக்கறிஞராகவும் பணியாற்றி வருபவர். இவருடைய படைப்புகள் பலராலும் போற்றப்பட்டுள்ளது. படைப்புகள் சில. இவருடைய முதல் புத்தகம் 1996 வெளியிடப்பட்டது. ஐரோப்பாவில் உள்ள அனைத்து முன்னணி பத்திரிகைகளிலும் சிறுகதைகள், கவிதைகள், இலக்கிய கட்டுரைகள் மற்றும் மதிப்புரைகளை தொடர்ந்து எழுதி வருபவர். தாய் ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சனிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகளை தொகுத்து வெளியிட்டார். பாட்டி அதே போன்றே தொகுத்து வெளியிட்டுள்ளார். ஈழத்து முதுபெரும் எழுத்தாளர் என் பொன்னுத்துரை அவர்களுடைய தேடல் சில உண்மைகள் கலந்துரையாடலை இந்த தேடல் சில உண்மைகள் என்ற தலைப்பில் வெளியிட்டுள்ளார். கலாமோகன் பிரெஞ்சு மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பினை டேனிஷ் மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார். ஆண்டர்சன் கதைகள் சிலவற்றை தேர்ந்தெடுத்து தொகுத்து மொழிபெயர்த்து இந்தியா, இலங்கை, ஐரோப்பிய நாடுகளில் வெளியிட்டுள்ளார். ஹான்ஸ் கிறிஸ்டியன் ஆண்டர்சன் சுயசரிதையை தமிழில் என் வாழ்க்கை ஓர் அழகான கதை என்ற தலைப்பில் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளார். படைப்பாளியாக மொழிபெயர்ப்பாளராக இருக்கிற அவர் டென்மார்க்கில் பல நிறுவனங்களில் உறுப்பினராகவும் இருக்கின்றார். மிக முக்கியமாக தமிழ் இலக்கிய சங்க டென்மார்க் தமிழ் இலக்கிய சங்கத்தின் தலைவராகவும் உலக தமிழ் பண்பாட்டு சங்கத்தின் ஐரோப்பிய ஒன்றிய ஒருங்கிணைப்பாளரும் இருக்கின்றார். இவருடைய பெற்ற விருதுகள் ஸ்ரீலங்கா தேசிய இலக்கிய சாகித்ய விருது, வடகிழக்கு மாகாண இலக்கிய சாகித்ய விருது, வடக்கு மாகாண இலக்கியத்திற்கான விருது, வடக்கு மாகாண ஆளுநர் விருது, அரசு இலக்கிய விருது, தாய் என்ற நூலுக்காக வழங்கப்பட்டது. தொடர்ந்து மொழிபெயர்ப்பாளராக சிறந்த சமுதாய பண்பாட்டாளராக திகழக்கூடிய அன்னார் அவர்கள் இன்று நம்மிடையே அவருடைய புலப்பெயர்வு அனுபவங்களை பகிர இருக்கின்றார். இலங்கை முதல் டென்மார்க் வரை அவருடைய அனுபவங்களை அன்னார் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம். முதற்கண் தமிழ் மரபு அறக்கட்டளை தலைவருக்கும் முனைவர் சுபாஷினி அவர்களுக்கும் இங்கே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் இறைவாணி அவர்களுக்கும் ஏனையோருக்கும் நன்றியும் நல்வரவும் கூறி எனது அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முனைகிறேன். நான் பிறந்தது வட இலங்கையில் கரவட்டி என்ற, அதாவது வட இலங்கையில் மிகப்பெரிய கிராமமாகிய கரவட்டி. அந்த கரவட்டிக்குள் பல கிராமத்துக்குள் கிராமங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே எனது குடியிருப்பு பகுதி கண்பல்லையாகவும், அது என்னுடைய இலங்கை ஓஎல் என்று சொல்வார்கள், அது எஸ்எல்சி, அதை முடித்து உயர்நிலை கல்வி தொடர்வதற்காக தொழில்நுட்ப கல்லூரிக்கு கொழும்புக்கு சென்று விட்டேன். அங்கே தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி முடிந்ததும் அதே நேரம் குருகுலத்தில் பௌத்த பிலோசபியும் சிங்கள மொழியும் கற்பதற்காக இலங்கையில் இருக்கிற திவலப்பிட்டிய கம்பஹா மாவட்டம் திவலப்பிட்டிய சரஸ்வதி பிரிவினவில் அந்த பயிற்சியை நான் தொடங்கினேன். ஆகையினால் இலங்கை 79ஆம் ஆண்டு இலங்கையில் இந்த பிடிஏ என்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டம் உருவாக்கம் பெற்ற காலம் அது. அந்த காலத்தில் ஓரளவுக்கு பரவாயில்லாத ஒரு பொருளாதார நிலையும், ஐரோப்பாவுக்கு எந்தவித வீசாவும் இல்லாமல் வரக்கூடிய காலமாக இருந்தது அந்த காலம்.
அதே நேரத்தில் இங்கே கல்வி கற்பதற்காக நாங்கள் இலகுவாக அட்மிஷன்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் உருவாக்கம் பெற்று அது உருவாகுவதற்கு கூட செல்வநாயகம் அவர்கள், அரசியல் மூதறிஞர் என்று சொல்வார்கள் அல்லது தந்தை செல்வா என்று சொல்வார்கள், அவருடைய மருமகன் தான் இந்த PTA சட்டத்தை உருவாக்குவதற்கு JR ஜெயவர்த்தனா அவர்களுக்கு ஆலோசகராக இருந்தவர். அந்த காலகட்டத்தில் நான் இலங்கையை விட்டு புறப்படுகின்றேன். அது புறப்படுவதற்கான காரணம் யுத்தம் அல்ல, திரைகடலோடி திரவியம் தேடு. நான் அங்கேயும் வாழ்ந்த காலத்தில் மாணவர் காலம் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன். அதன் பிற்பாடு 77ஆம் ஆண்டு நான் கொழும்பில் வாழ்ந்த காலம். அதாவது இந்த தொழில்நுட்ப கல்லூரி கல்வியை முடித்த காலத்தில் 77ஆம் ஆண்டு இந்த AVP என்கிற இன்றைய இடசாரி அரசு அந்த நேரம் முதல் தேர்தலில் பங்கு கொள்ளுகிறார்கள். உள்ளூராட்சி தேர்தலில் கொழும்பு பகுதியில் அவர்களுக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து அவர்களுக்காக அங்கு பணி செய்தோம். அந்த நேரத்தில் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாரோடையும் பழகவும் கதைக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கு எனக்கு இந்த சிங்கள மொழி உதவியது. அதன் பிற்பாடு 79 நான் இலங்கையை விட்டு புறப்பட்டு பாரிஸ் நகரில் வந்திறங்கினேன். பாரிஸ் நகரில் அங்கு வாழத் தொடங்கிய காலம் அலியன் பிரான்சில் பிரெஞ்சு மொழி கற்காக போனேன். அதை கற்று ஒரு வருடம் இருந்ததன் பிற்பாடு நான் கடலில் கப்பலில் பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த கப்பலில் வேலை செய்கிற வாய்ப்பு பல நாடுகளுக்கு நான் செல்வதற்கும் அந்த நாட்டில் புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கும் எனக்கு உதவியாக இருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து நான் 83 திருமண பந்தத்தில் இணைந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு கனடா கொங்கோடியா யூனிவர்சிட்டியில் அனுமதி கிடைத்தது. இது 83. அனுமதி கிடைத்தால் அந்த விசாவிற்கு விண்ணப்பித்து அதை தொடர்ந்து வைத்திய பரிசோதனை அந்த எக்ஸாமினேஷன் முடித்து அவர்கள் டில்லியில தான் அவர்களுக்கு தூதுவர் ஆலயம் இருந்தது, அங்கே அனுப்பி அங்கே இருந்து அது வர வேண்டும் என்கிற அந்த பதிலுக்கு நான் காத்திருந்த வேளையில் இலங்கையில் ஒரு குழப்பம் பர்மா போல தோற்றம் அளிக்கும் போது நான் மனைவியாரோடு முடிவெடுத்து டென்மார்க்கு வந்தேன். எல்லாம் எந்த நாட்டுக்கு நான் போனாலும் நான் என்னுடைய சொந்த முயற்சியில தான் போனேன். எப்பவும் ஒரு பரந்துபட்ட தொடர்பும் பரந்துபட்ட தேடலோடும் இருப்பதனால் எனக்கு எல்லா நாட்டுக்கும் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. கனடாவில் படித்து கனடா யூனிவர்சிட்டியில இருந்து இருக்க வேண்டிய ஒரு ஆள் நான் டென்மார்க்கு இலங்கையினுடைய அரசியல் நிலை காரணமாக வர வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. ஆகவே அது கொஞ்சம் எனக்கு துக்கமா இருந்தாலும் இங்கே வந்து மறுநாளே நான் கொண்டு வந்த பணத்தை மாற்றி அதை மொழியியல் கல்லூரிக்கு கட்டி மறுநாள் இருந்து நான் டெனிஷ் மொழியை கற்றுக்கொள்வதற்கு தொடங்கினேன். ஆகவே அந்த காலம் தொட்டு இங்கே மொழியியலை கற்று அதன் பிற்பாடு நான் தற்போது வாழுகின்ற நகரத்துக்கு 85ஆம் ஆண்டு அரச நிறுவனத்தினால் குடியேற்றப்பட்டோம். என்னோடு இன்னும் 17-18 பேர் இங்கே வந்து குடியேறினோம் தமிழர்கள். அந்த காலம் தொட்டு இங்கேயே வாழ்கிறேன். இங்கே வந்ததும் இலங்கையில் கல்வியை கற்றது போன்று இங்கேயும் வந்து அந்த OLAக்கான வகுப்புகளை தொடர்ந்து அதை தொடர்ந்து இங்கேயும் தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வியை கற்று 86ஆம் ஆண்டு முதல்
டெனிஷ் அகதிகள் நிறுவனம் என்கிற அரச அதை சொல்லுவாங்க செமி கவர்மெண்ட், அந்த நிறுவனத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்ற தொடங்கினேன். அதை தொடர்ந்து அட்வொகேட் நிறுவனத்தில் இன்று வரையும் ஆலோசகராக இருக்கின்றேன். வெளிநாட்டவர்களுக்கான ஆலோசனையும் அல்லது வேலை விபத்து அந்த நஷ்ட ஈடுகளை பெற்றுக் கொள்வதற்கான ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த அனுபவங்களினோடு நாங்கள் இருக்கின்ற நகரத்தில் சமூக சேவையில், அரசியலில் அனைத்திலேயும் பங்கு எடுப்பதனால் எனக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் வாழுகின்ற நகர சபையினுடைய இசைக்கல்லூரி, நுண்கலை கல்லூரியினுடைய இயக்குனர் சபை தலைவராக இருப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அந்த அந்த வாய்ப்பினோடு முதல் தடவை டென்மார்க்கில் தமிழ் நுண்கலை பாடங்களை கற்பிப்பதற்காக இந்தியாவிலிருந்து ஒரு ஆசிரியையை சட்டப்படி அவருக்கு வேலை வாய்ப்புக்கான அனுமதி பெற்று கொடுத்து இங்கே கூப்பிடக்கூடியதாக இருந்துச்சு. அன்று தான் முதல் தடவை டென்மார்க்கினுடைய அரச கல்லூரியில் தமிழ் நுண்கலை பாடத்துக்கு ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டார். அதே நேரத்தில் இங்கே தமிழர்கள் 83 இருந்து வாழத் தொடங்கினார்கள். அநேகமாக 85 பிற்பாடு இங்கே தமிழ் பாடசாலைகள் உருவாக்கம் பெற்றுச்சு. அந்த தமிழ் பாடசாலைகள் விடுதலை புலிகளினுடைய கலாசார பிரிவு என்று இங்கே இயங்குவார்கள். மாலதி கலைக்கூடம் என்கிற அந்த கலைக்கூடத்தினோடு மொழியியல் கற்கை நெறிகளை தமிழ் மொழி, விசேஷமாக தமிழ் மொழியை கற்பித்துக் கொண்டு இன்று வரையும் இருக்கிறார்கள். அந்த பாடசாலைகள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன என்கிற பதிவு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் இலங்கையினுடைய யுத்தம் அது உச்சத்துக்கு சென்றுச்சு. அங்கே மக்கள் கொல்லப்பட்டார்கள், அரசியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள், மனித உரிமை மீறல்கள் நடந்தேறியது எல்லாரும் அறிந்ததே தெரிந்ததே. இந்த காலகட்டத்தில் தான் 2002ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர், அதன் பிற்பாடு அவர் ஜனாதிபதியுமாய் இருந்த ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்தார் விடுதலை புலி தலைவரோடு. நேருக்கு நேர் செய்யாவிட்டாலும் நோர்வேயினுடைய அனுசரணையோடு அது நடந்தேறியது. ஆனால் என்னுடைய இன்னொரு பக்க அனுபவம் என்னென்றால், புலம்பெயர் தேசத்தில் தமிழர்கள் வாழ்ந்தாலும் அந்த நாடுகளில் உள்ள ஜனநாயக பண்பையும் கோட்பாடுகளையும் கோலங்களையும் உள்வாங்குகிறார்களா என்பது அவர்கள் தங்களுடைய தாயகத்தில் அல்லது தாங்கள் விட்டு வந்த நாட்டில் அங்கே ஜனநாயகம் எப்படி மிளிர வேண்டும் என்பதை அறவே அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்களா இல்லையா என்பதை அவர்களுடைய அனுபவம், அவர்களுடைய செயற்பாடுகள்லாம் காண்பிக்கின்றன. என்னுடைய அனுபவத்தினுடன் முதல் தடவையாக ஒரு ஜனநாயக நாட்டில, பேச்சுரிமை உள்ள நாட்டில, எழுத்து உரிமை உள்ள நாட்டில நாங்களும் பிறந்தோம். ஆனால் சுயநல அரசியலும் இனவாத அரசியலும் அந்த நாட்டை சின்ன பின்னமாக்கி இருக்கிறது என்கிறதை கண்கூடு பார்த்தோம். ஆம், நாங்கள் வாழுகின்ற இந்த நாடு உலகத்திலேயே ஜனநாயக உரிமைகளை மிகவும் சேமமாக பேணி பாதுகாப்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தமிழர்களுக்கும் டெனிஷியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உறவு பாலமாக இருப்பதுதான் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கின்ற தரங்கம்பாடி என்கிற ஊர். தமிழ்நாட்டில் தரங்கம்பாடி
டங்கபான்னு சொல்லுவார்கள். அந்த தரங்கம்பாடி டெனிஸ் கொலனியாக இருந்தது. அங்கே இப்பவும் அந்த டெனிஸ் கோட்டை இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவர் அது சார்ந்த ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறார். அவர் இங்கே ஆய்வுகளையும் செய்திருக்கின்றார். டென்மார்க்கின் லைப்ரரி நூலகத்தில் அவை நூலக பெட்டகத்தில் இந்தியாவில் தமிழ் அரசருக்கும் இந்த தரங்கம்பாடி மிஷனுக்கும் இடையே நடந்த ஒப்பந்தங்கள் கூட இருக்கின்றது. இங்கே அவ்வகையாக ஒரு வரலாற்று உறவு எங்களுக்கும் தமிழர்களுக்கும் டென்மார்க்குக்கும் இருக்கு. இன்னொரு வகையில இந்த டெனிஷ் மொழியினுடைய மும்மொழி மூல மொழியாக இவர்கள் ஐஸ்லாண்டை சொல்லுவார்கள். அது அல்ல. டெனிஷ் மொழி இந்தோ யூரோப் மொழி சார்பானது. டெனிஷ் மொழியில் சமஸ்கிருதமும் பேர்சியும் கலந்திருக்கு. அதற்கு ஆய்வினோடு மொழியியல் ஆராய்ச்சியாளர் ராஸ்முசென் என்கிற டெனிஷ் மொழியியலாளர் இந்தியா வரையும் சென்று ஆய்வு செய்து நூல் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அந்த நூலில் குறிப்பிட்ட வார்த்தைகள் இந்த பவுடி, பகிடியன்னு சொல்லுவோம், பவுடியன்னு சொல்லுவோம். அது இங்கேயும் பவுடி தான். ஒரே சொல், ஒரே கருத்து. மோசம், மோசம் என்று சொன்னால் ஃபனி. இப்ப நாங்கள் ஒரு நல்லா பகடி விடுறவரை பார்த்து சொல்றோம், இவன் ஒரு மோசமான பகடிக்காரன். கூடாதவரை பார்த்து இவன் ஒரு மோசமான ஆளப்பான்னு சொல்லுவோம். அப்ப இதுல பாசிட்டிவும் உண்டு, நெகட்டிவும் உண்டு. அதே நேரம் இந்த வார்த்தை இங்கேயும் இருக்கிறது, ஒரே உச்சரிப்பு. இந்த வகையாக ஒரு உறவு பாலம் உண்டு தமிழுக்கும் தமிழர்களுக்கும் டென்மார்க்குக்கும் இருக்கின்றது. நாங்கள் ஆரம்பத்தில் வந்த காலத்தில் ஏன் நீங்கள் இந்த நாட்டிற்கு வந்தீர்கள் என்று எங்களிடம் கேள்வி கேட்டதற்கு நான் சொன்ன பதில் இதுதான். நீங்கள் தரங்கம்பாடிக்கு வரலாம் என்றால் நாங்கள் டென்மார்க்குக்கு வரக்கூடாதா? வரலாம். நீங்கள் எங்களுடைய சகோதரர்களுடைய தாய் நாடாகிய தமிழ்நாட்டில் உங்களுடைய அரசர்கள் அங்கு போய் எவ்வளவு கொடுமை கூட செய்திருக்கின்றார்கள். அது எல்லாத்தையும் நீங்கள் வரலாற்று ரீதியாக அறிந்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றதை விவாதத்தின் போது நான் முன்வைத்திருக்கின்றேன். இந்த வகையாக நாங்கள் பார்க்கும் போது நாங்கள் குடியேறியதன் பிற்பாடு மொழியை கற்று அதை தொடர்ந்து இங்க உள்ள நிறுவனங்கள் எங்களுடைய மக்கள் பணியாற்ற தொடங்கிவிட்டார்கள். குழந்தைகளும் கல்வியை கற்று தொடங்கிட்டார்கள். 87ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் வருகிறது. என்ன சமாதான ஒப்பந்தம், சமாதான படை வந்திருக்கின்றது இலங்கைக்கு. அப்ப டென்மார்க்ல இருந்த நீதி அமைச்சர், இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினோடு அங்கே ஒரு சமாதானம் நிலவ போகின்றது என்பதற்காக டென்மார்க்கில் குடும்ப ஒருங்கிணைப்பு சட்டத்தை இங்க இருந்த நின் கேன்சன் என்கின்ற அந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அவர் லொக்கர்ல போட்டுட்டு இருந்துட்டார். ஆனால் தொடர்ந்தும் இங்கே வாழ்கின்ற மக்கள் பத்திரிகைகளையும் அரசுக்கும் முறையீடு செய்து கொண்டே இருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் மாவட்டிபுரத்தில் ஒரு குருக்களின் மகள் தற்கொலை செய்து கொண்டார், கணவனோடு இணைய முடியாமல். இதை டென்மார்க்கினுடைய பத்திரிகையாளர்கள் அங்கு சென்று அனைத்து விவரங்களையும் சேகரித்து லைஃப்ல ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் நடந்துச்சு ஜஸ்டிஸ் மினிஸ்டரோடு. அவர் இந்த பத்திரிகையாளர்களை பார்த்து கேட்டார், உங்களிடம் என்னென்று இந்த முழு விவரமும் கிடைத்தது. அப்ப பத்திரிகையாளர் அது லைவ்ல போயிட்டு இருக்கு. அது பத்திரிகையாளர்கள்
அவர் கேட்ட கேள்வி பத்திரிகையாளர் கொடுத்த பதில், பெண்களிடம் எப்படி வயசை கேட்கக்கூடாதோ அதுபோன்று பத்திரிகையாளரிடம் எப்படி ஆவணம் கிடைக்க பெற்றது என்று கேட்கக்கூடாது. இது ஒரு சொல்லாத சம்பிரதாயம், எழுதாத சம்பிரதாயம் என்றதை சொல்லி, அன்று இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணி, காரணம் பார்லிமெண்ட் இங்கே குறை நிரப்பு உத்தியோகஸ்தர் இருக்கிறார் நாடாளுமன்றத்தில், அங்கு சென்று இது விவாதத்துக்கெல்லாம் விடப்பட்டு, நான் இதை சுருக்கமாகத்தான் விபரமா சொல்லிக்கொண்டு போக முடியாது, காரணம் நேரங்கள் எங்களை பற்றாக்குறை இருப்பதனால். அந்த வகையில அது ஜனநாயக மீறல் என்று சொல்லி அந்த இருந்த அரசாங்கத்தை டிசால்வ் பண்ணிக்கிட்டாங்க. எதிர்கட்சி ஆட்சியில் அமர்ந்துச்சு. அந்த எதிர்கட்சி தான் இன்றைய அரசாங்கமாக இருக்கின்ற சமூக ஜனநாயக கட்சி. அந்த கட்சியில் தான் நானும் இருக்கின்றேன். இவ்வகையாக ஒரு ஜனநாயக பண்பில் உலகத்திலே தமிழர்களுக்கு எங்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று சொல்லுவார்கள். உலகத்திலே தமிழர்களாலே ஒரு அரசாங்கம் நிர்மூலமாக்கப்பட்டதென்றால் அது டென்மார்க்கில் தான். இது உலக வரலாற்றிலேயே இருக்கு. இந்த ஓட்டர் கேஸ் மாதிரி இதை தமிழ் கேஸ் என்று தான் தலைப்பு சொல்லுவார்கள் இந்த வழக்குக்கு. அவ்வகையாக ஜனநாயகத்திலும் ஜனநாயக பண்பிலும் ஒரு சிறந்த நாடாக இருக்கின்றது என்றால் மிகையாக. இங்கே இந்த நீதிமன்ற நிர்வாக முறையில் ஒரு நீதிபதி இருந்தால் 2 லே ஜட்ஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டேனிஷ்ல டொம மேன் என்று சொல்வார்கள், ஆங்கிலத்தில் அது இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் ஜூரர் என்று சொல்லுவார்கள். அப்ப நான் இங்கே ஒரு டொம மேனாக அல்லது ஜட்ஜாக பணி செய்கிறேன். காரணம், இங்கே டேனிஷ் தமிழ் சமூகத்தில் சமூக சேவையில் அரசியலில் அனைத்திலும் ஈடுபடுவதனால் எங்களுடைய நகரசபை நிர்வாகம், சட்ட நிர்வாக குழு என்னை தேர்வு செய்து அங்கு அனுப்பியுள்ளார்கள். நான் கோர்ட்டுக்கு போகும்போது என்னை விட வயசுல குறைந்த ஒரு நீதிபதி அங்கு வருவாரா இருந்தால் அந்த நீதிமன்ற சம்பிரதாயத்தின்படி நான் தான் முதல் உள் நுழைய வேண்டும் என்கிற அந்த ஒரு எழுதாத சம்பிரதாயம். நான் அது இதுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவர் சொன்னார், ஏனென்றா நீங்களாம் என்னை விட வயசு கூட முதிர்ந்தவர், ஆகவே நீங்கள் முன் செல்லுங்கள், உங்களை தொடர்ந்து நான் வருகிறேன். அவர் நடுவில் இருப்பார், மற்ற வலக்கையில் மூத்தவர் இருக்கணும், என்னை விட இளையவர்னு சொன்னால் அடுத்தவர் அவருடைய இடது பக்கத்தில் இருப்பார். வழக்கு விவரமாக எல்லாம் கேட்டு அறிந்ததன் பிற்பாடு நாங்கள் மூவருமாக இருந்து அந்த வழக்கு சார்ந்து சரிபாடுகளை எல்லாம் கதைச்சு எங்களுடைய பார்வையில், எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் அந்த வழக்கை பற்றி என்ன எங்களுடைய அபிப்பிராயம் என்னவோ அதை எழுதி கொடுத்துட்டு அதன் பிற்பாடு நீதிபதி தன்னுடைய முடிவை எழுதி அங்கே போய் வாசிப்பார். இலங்கையில் என்று சொன்னால் நீதிபதியோடு அவர்கள் இருக்க மாட்டார்கள், அங்கே கீழே தான் பெஞ்சில் இருப்பார்கள். ஆனால் இங்கே அப்படி அல்ல, நீதிபதியோடு நாங்கள் இருப்போம். 2 நீதிபதி இருந்தால் நாங்கள் 4 பேர் இருப்போம். அந்த வகையாகத்தான் இங்கே நீதிமன்ற செயற்பாடு. ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தும் போது சகோதரி சொன்னார், நான் வழக்கறிஞர் அல்ல, வழக்கறிஞர் நிறுவனத்தில் பணிபுரிப்பவர், ஆலோசகராக. அது என்னுடைய தொழிலாக இருக்கின்றது. நான் எல்லா தொழிலில் இருந்தும் நான் ஓய்வுக்கு வந்து விட்டேன். காரணம் 67 வயதில் இங்கே ஓய்வு. ஆனால் என்னுடைய நீதிமன்றத்தினுடைய பணியை மட்டும் செய்து கொண்டு இருக்கின்றேன். அது எனக்கு பிடித்திருக்கிறது. அடுத்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்களையும் அதற்குள்ளால் செய்யலாம். ஒரு அனுபவம், இந்த டெனிஷ் மக்கள், டெனிஷ் சமுதாயத்தை இன்னும் நாங்கள் தேடலுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்கிறதையும் அதனோடு நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அந்த தேடலில் கிடைக்கக்கூடிய அனுபவங்களையும் ஆற்றல்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும்.
இங்கே நடக்கின்ற இலக்கிய விழாக்கள் அனைத்திலையும் பங்கு கொள்வதோடு இல்லாமல் நானே முன்னின்று நடத்தி இருக்கின்றேன் பல விழாக்களை. அதே போல என்னுடைய இந்த பிரயாணம் ஒவ்வொரு நாட்டுக்கு நான் சென்றது, அந்த நாடுகள் உண்மையில் நான் அமெரிக்காவை சொல்வதோடு ஜனநாயக நாடுல 2 பார்ட்டி பொலிட்டிக்ஸ் பார்ட்டி கண்ட்ரி. அது அங்கே ஒரு முழுமையான ஜனநாயக பண்பு இருக்காண்டால் அது கேள்விக்குறிதான். அங்கே சரியான ஒரு கரடும் முரடான ஒரு முதலாளித்துவ பண்பு கொண்ட நாடாகத்தான் நான் பார்க்கின்றேன். அவ்வளவுக்கு ஒரு மோசமான மனோநிலை கொண்டவர்கள். ஆனால் டென்மார்க் அந்த நிலையிலிருந்து முழுக்க முழுக்க வேறுபாடானது, பண்பு மிக்கது, ஜனநாயக பண்பு மிக்கது, யாரையும் யாரும் எப்பவும் அவமதிக்க முடியாத ஒரு சூழல். அந்த யதார்த்தமான ஒரு ஜனநாயக பண்பை இவர்கள் கடைபிடிக்கின்றார்கள் என்றால் மிகையாகும். இதனைத் தொடர்ந்து நாங்கள் இங்கே வாழுகின்ற எங்களுடைய அடுத்த தலைமுறையினுடைய கல்வியில் பார்த்தால், சரியாக நாங்கள் இங்கே வந்து 25 வருடங்களின் பிற்பாடு எங்களுடைய குழந்தைகள் கல்வியில் உச்சத்தை எட்டியுள்ளார்கள். டென்மார்க்கில் டெனிஷியர்களுக்கு அடுத்தபடியாக கல்வியில் உச்சம் பெற்றவர்கள் இலங்கை தமிழர்கள் என்றால் அது மிகவும் பூரிப்போடும் புகழ்ச்சியோடும் சொல்லக்கூடிய ஒரு விடயம். இது இங்கே புள்ளி விவரம் அதை சொல்கின்றது. இங்கே சாதாரணமாக ஒவ்வொரு குடும்பம், அதாவது இலங்கையிலே கல்வி கற்றார்களா கல்வி கற்கவில்லையான்றது வேறு, ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலையும் எல்லாருமே மாஸ்டர் டிகிரி முடித்தவர்கள் தான் குழந்தைகள், அதை உச்சம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எனக்கு 4 குழந்தைகள். மூத்தவர் ஒரு பொருளியல் நிபுணர், 2வது மகன் அவர் ஒரு பொறியியலாளர், 3வது மகன் இன்ஃபர்மேட்டிக் டெக்னாலஜி சார்ந்து ஒரு பொறுப்பதிகாரியாக இருக்கின்றார். மகள் கல்வி பயின்று கொண்டு இருக்கின்றார், இன்னும் முடிக்கவில்லை. ஆகவே இது என்னுடைய குடும்பம். ஆனால் அதிகமான பெண் குழந்தைகள் இங்கே வைத்தியர்களாக இருக்கின்றார்கள், ஆண்களும் வைத்தியர்களாக இருக்கின்றார்கள். அதுவும் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜி ஸ்பெஷலிஸ்ட், எல்லா வகையான மருத்துவ துறையிலையும் உச்சம் பெற்றவர்களாக இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றால் அது நாங்கள் வரலாற்றில் தமிழர்கள் சோரம் போனவர்கள் அல்ல என்றதை காட்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் ஜனநாயகம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அங்கே ஜனநாயகம் தேவை என்று போராடுபவர்கள் கூட தங்களுக்குள் ஜனநாயக பண்பை கடைப்பிடிக்கிறார்கள் என்றால் கேள்வி. உதாரணத்திற்கு இந்திய நாட்டில் சாதிய வேறுபாடு, ஒடுக்குமுறை, அது ஒரு ஜனநாயக மீறல். இதே பண்பு இலங்கையிலும் இருக்கின்றது. சிங்கள மக்களிடமும் இந்த வர்க்க வேறுபாடு இருக்கின்றது, சாதிய முரண்பாடு இல்லை, அவர்களிடம் வர்க்க வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் தமிழர்களிடம் அப்படி அல்ல. இவ்வளவு நொந்து நூலாகி போன தமிழர்கள் இன்னும் அதற்கு தேறவில்லை. ஏனோ தெரியாது. ஒன்று ஜனநாயகம் தெரியாதா, அல்லது ஏன் ஜனநாயக நாடுகளில் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழும் தமிழர்கள் கூட இன்று வரையும் அந்த ஜனநாயக பண்பை கை கொள்ளவில்லை. திருமண விவரங்கள் வரும்போது அதில் சாதியங்கள் தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆகவே இந்த நாடுகளில் அவர்கள் வாழ்ந்தாலும் இந்த நாடுகளில் உள்ள நற்பண்பான அந்த மனித நேயத்தை, அந்த மனித நேய கோலங்களை, அந்த மனித நேய பண்பாட்டை தவற விட்டு கொண்டே செல்கிறார்கள். இதுதான் இன்று எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் கூட. தோழர் திருமாவளவன், தோழன் சனா சகோதரி, எங்களுடைய தமிழ் மரபு அறக்கட்டளையின் தலைவி, நாங்கள் மூவரும் டென்மார்க் நாடாளுமன்றத்துக்கு சென்றோம்.
நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்கள் எல்லோரையும் வரவேற்று எங்களோடு உரையாடி அனைத்தும் செய்தார். தோழர் திருமாவளவனும் தோழர் இலங்கை தேச மன்னனும் தோழர் சனா அவர்களையும் டென்மார்க் நாடாளுமன்றம், அதாவது ஒரு நாட்டு நாடாளுமன்ற மக்கள் ஃபொல்கசாலன்னு சொல்வார்கள், இந்த விவாதங்கள் நடக்கின்ற கூட்டம் நடக்கின்ற அந்த இதற்குள் வேறு நாட்டவர்கள் செல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய டென்மார்க் நாடாளுமன்ற உறுப்பினர் இவரை மதிக்க வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் அவர்களை அவர் உள்ளுக்கு கூட்டி சென்று அனைத்தை எங்கே பிரைம் மினிஸ்டர் இருப்பார், எங்கே தான் இருக்கிறது என்ற அந்த இடங்களை எல்லாம் காண்பித்து சென்றதை பார்க்கக்கூடிய இது வேறொரு நாட்டில் இவ்வகையாக நடக்குமா என்றது கேள்விக்குறி. ஏன் எங்கட நாடுகளில் கூட அது இல்லவே இல்லை. எங்கட நாடு நான் சொல்றது எங்களுடைய தாயகத்து. என்னடா இப்ப நான் வாழுகின்ற இந்த நாடும் என்னுடைய நாடு போன்றது. எனக்கு மருமக்கள் இந்த நாட்டு பெண்மணிகள் தான். என் பேர பிள்ளைகள் 2 இனத்தையும் கலந்தவர்கள். ஆகவே இந்த நாடும் எங்களுக்கு சொந்தமான ஒரு நாடாக நாங்கள் இந்த நாட்டு மக்களோடும் மண்ணோடும் இரண்ட கலந்தவர்களாக வாழுகின்றோம். இந்த நாட்டில் அனைவருக்கும் மருத்துவம் இலவசம். ஒரு மனிதன் வாழ்வதற்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் மருத்துவம் தான் அவசியம். அது அனைத்தையும் தாராளமாக செய்கிறார்கள். இவர்களுடைய இந்த மனித நேய கோலங்களை சொல்லில் அடங்கா. உண்மையில் இவர்களுடைய இலக்கியங்களுக்குள்ளால் போகும்போது நாங்கள் அவற்றை கண்கூடு ஒரு திரையில் ஓடும் காவியங்களைப் போல பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வகையில் நாங்கள் இங்கே வாழுகின்ற இளைஞர்கள், யுவதிகள், அதிகமானவர்கள் பெண்களும் ஆண்களும் இந்த நாட்டு இளைஞர்களையே திருமணம் முடிக்கின்றார்கள். அது ஒரு சால சிறந்த போக்கு. தமிழ் அழியுமா அழியாதா என்ற இந்த கேள்வி தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இலங்கையில் கல்வி கற்றவர்கள் அனைவரும் ஆங்கிலத்தில் தானப்பா பேசுவார்கள். வீட்டில் யாழ்ப்பாணத்தில் இருந்தாலும் ஆங்கிலம்தான், மட்டக்களப்பில் இருந்தாலும் ஆங்கிலத்தில் தான் பேசுவார்கள். ஏனென்றால் அவர்கள் ஏதோ லண்டன்ல பிறந்த மாதிரியான ஒரு பூரிப்போடு வாழுகிறார்கள். இங்கே நாங்கள் வீட்டு மொழியாக தமிழ்ல தான் உரையாடுகிறோம் எங்களுடைய குழந்தைகளோடு. ஆகவே எங்களோட குழந்தைகள் எங்களோடு தமிழை உரையாடுகிறார்கள். அங்கே தமிழ் வளர்கிறது. வீட்டு மொழி தான் தமிழ் மொழி. இந்த நாட்டில் 12,500 பேருக்கு ஒரு சிறுபான்மையினர் இருந்தால் அவர்களுடைய மொழியிலேயே இப்போ அரபிக் மொழி, சோமாலிய மொழி போன்ற மொழிகளுக்கு மருத்துவ கையேடுகள் அவர்களுடைய மொழியை கொடுக்கிறார்கள். ஆனால் தமிழ் மொழிக்கு அந்த நிலை வரவில்லை. காரணம், இங்கே ஏறக்குறைய சட்டப்படி 10,400 கணிப்பிடப்பட்டு கூடத்தான் இருக்கிறார்கள். அதிகமானவர்கள் டெனிஷியர்கள். குடியுரிமை மாற்றப்பட்டிருப்பதனால் அந்த எண்ண அளவுக்குள் அவர்கள் அகப்படவில்லை, அல்லது அந்த சட்டத்துக்குள் அந்த வரையறைக்குள் அவர்கள் இன்னும் வரவில்லை. ஆகவே அந்த மருத்துவ கையேடுகள் ஒன்றும் தமிழில் அச்சிடப்படவில்லை. அந்த வகையாக இன்னும் பல விதமான சலுகைகள், சான்றுகள் இருக்கின்றது. ஆனால் இப்ப இலங்கையிலேயோ இந்தியாவிலேயோ ஏனைய 3ஆம் மன்ன நாடுகளில் கல்வி கற்றோர் குடியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பொதுவாக டெக்னீஷியன் அல்லது மருத்துவத்துறையில் இலங்கையில் இருந்தும் இங்கே தாதிகள் வந்திருக்கின்றார்கள். அவ்வகையாக இப்பவும் இங்கே குடியேற்றத்துக்கு ஏறுதொரு வழியிலே அவர்கள் ஒரு நூலடை போன்ற இடையை விட்டு கொடுத்து கொண்டு அந்த மாற்று இனங்களோடு வாழ்வதற்கு தயாராகி கொண்டே இருக்கிறார்கள். எப்பவுமே இந்த வேறுபாடு மற்றவர்களாக வாழுகிறார்கள். இந்த அனுபவங்கள் இந்த மீண்டும் மீண்டும் நாங்கள் அந்த ஜனநாயக பண்பாட்டுக்குள், ஜனநாயக வாழ்க்கை முறைக்குள்
தான் வருகின்றோம். காரணம், அதை விட்டு வேறு எங்கும் செல்ல முடியாத அளவுக்கு இருக்கின்றது. நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை. ஹான்ஸ் கிறிஸ்டியன் காலத்தில் வாழ்க்கைக்கும் இப்ப இங்கே வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் வேறுபாடுகள் உண்டு. நாங்கள் இலங்கையில் இருக்கும்போது தமிழ் பகுதியிலையும் ஜனநாயக பண்பு இல்லவே இல்லை. அதுக்கு அரசாங்கத்தை குறை கூறி பிரயோசனம் இல்லை. இப்பவும் தமிழ் பகுதிகளில் ஒருத்தர் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. நீங்க யாரும் எந்த கட்சியிலும் இருக்கலாம், ஆனா ஒரு பொது இடத்துக்கு, பொது நிலைக்கு, பொது முகாமைத்துவத்துக்கு வருவதற்கு யாருக்குமே உடன்பாடில்லை. காரணம் அறியாமை, அரசியலை அறியாமை, சமூக விஞ்ஞானத்தை அறியாமை. அரசியல் என்றது எல்லாரும் சும்மா அரசியல் என்று பார்த்து நான் அரசியல் பேசுவதில்லை என்று சொல்வார்கள். அதே ஒரு அரசியல் தான். ஆகவே அரசியல் என்பது விஞ்ஞானம், சமூக விஞ்ஞானத்தோட சார்ந்தது, பொருளியல் விஞ்ஞானத்தோட சார்ந்தது. பொருளியல் மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று இருக்கு. பொருளியல் விஞ்ஞான ரீதியா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த நாட்டினுடைய சமூக, பொருளாதார, அரசியல் கட்டமைப்பு தான் இந்த நாட்டை உயர்வாக வைத்திருக்கின்றது. இவர்களிடமிருந்து நிறையவே கற்றுக்கொள்ள இருக்கின்றது. எனக்கு 70 வயதை நிறைவு செய்கிற காலத்தை நான் நோக்கி கொண்டிருக்கின்றேன். அடுத்த வருஷம் எனக்கு 70 வயசு நிறைவு பெறுகின்றது. இனி இந்த அடுத்த தலைமுறையினருக்கு நாங்கள் என்னத்தை விட்டு செல்வோம் என்றால், எங்களிடம் இருக்கக்கூடிய நல்ல வரலாற்று ஆவணங்களை அனுபவ ரீதியாக இன்று இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கின்றது. உலகளாவிய ரீதியில் இது ஒரு சால சிறந்த அமைப்பு. எங்களுடைய அடுத்த தலைமுறை வரலாற்றை பற்றி படிக்க வேண்டுமென்றாலும் இவர்களிடம் நிறைய ஆதாரங்கள் உண்டு, ஆவணங்கள் உண்டு. ஆகவே இனிவரும் எங்களுடைய அடுத்த தலைமுறை ஒரு தேடலுக்கு உட்பட்டு தமிழர்களுடைய வரலாற்றையோ பரம்பரையோ மொழியியலை பற்றியோ ஆய்வு செய்வதற்கான நிறையவே ஆவணங்களையும் சுவடுகளையும் அனைத்தையும் இந்த நிறுவனம் தயார் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் சொல்ல போனால் இவர்களுடைய இந்த பணி ஒரு தலை சிறந்த பணி. இதை இவர்கள் பல இன்னலுக்கு மத்தியில் முன்னெடுத்து செல்கிறார்கள் என்றால் மிகையாக. அடுத்து எனக்கு கிடைக்கப்பெற்ற விருதுகள், இதுல தேசிய விருது முதல் 97ஆம் ஆண்டு கிடைச்சிச்சு, மொழிபெயர்ப்புக்கானது இலங்கையில். அதை தொடர்ந்து பல விருதுகள் இலங்கையிலும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. ஆனால் கடந்த வருடம் எனக்கு ஒரு விருது இலங்கையில் கிடைக்கப்பெற்றது. அதற்கு சொல்வதற்கு முதல் 2002 சமாதான ஒப்பந்தம் அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் விடுதலை புலி தலைவர்களுக்கும் இடையே நடைபெற்றது. அந்த கையெழுத்து நிறைவு பெற்றதன் பிற்பாடு முதல் தடவையாக 2002ஆம் ஆண்டு டென்மார்க்கிலிருந்து இலங்கை நோக்கி ஒரு சமாதான யாத்திரையை நான் மேற்கொண்டேன். அந்த யாத்திரை மேற்கொள்ளக்கு முதல் ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்றத்திலும் அதை தொடர்ந்து நோர்வே நாடாளுமன்றத்திலும் எரிக் ஷூல்ஹைம் போன்றோருடைய அனுமதியுடனும் இலங்கை வந்து இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்க அவர்களோடு 45 நிமிடம் உரையாடி ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இஸ்லாமிய நாடாளுமன்ற ரஃப் ஹக்கீம், தமிழர்களில் உள்ள அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரோடும் கலந்துரையாடி இடதுசாரி கட்சிகள் விக்ரமபாகு கருணரட்ன, தோழர் செந்தில்வேல் இவ்வகையாக அனைவரையும் சந்தித்து இலங்கையில் ஒரு சமாதானத்திற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது, அதை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என கூடிய அங்கே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் கொழும்பில் வைத்து
அதன் வந்து அங்கிருந்து வரும்போது எங்களிடம் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வைத்த வேண்டுகோள், டென்மார்க்கு அரசினோடு எங்களுக்கு இந்த மைன்ஸ்களை அகற்றுவதற்கு உதவி செய்ய சொல்லி. நான் அவரிடம் உறுதியை அளிச்சிட்டு வந்தேன். வந்து இங்கே என்னுடைய அந்த பிரயாணத்தில் தாயகத்தில் என்னோட வந்து இணைந்து கொண்டவர் மறைந்த என்னுடைய தோழன் MC லோகநாதன். அவர் அங்கே நின்று விட்டார். நான் இங்கே வந்துட்டேன். வந்து நான் அங்கே உள்ள எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சுக்கு அறிக்கையை கையளித்து அதனோடு டேனிஷ் ரிஃப்யூஜி கவுன்சில் வந்து வட இலங்கையில் அந்த மைன்ஸ் அகற்ற வேலையில் ஈடுபட்டார்கள். டென்மார்க்கினுடைய அந்த அரச சார்பற்ற நிறுவனம், அந்த டேனிஷ் ரிஃப்யூஜி கவுன்சில், அது ஒரு செமி கவர்மெண்ட் மாதிரி, அவங்க தான் அதை போய் செய்தார்கள். அதனோடு நாங்கள் சொன்னதையும் இங்கே சமாதானத்துக்கான முயற்சியையும் முதல் நான் மேற்கொண்டேன். அந்த அறிக்கையை பாராட்டி, என்னுடைய முயற்சியையும் பாராட்டி சூல்ஹேம் அவர்கள் தன்னுடைய கைப்பட எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதை கூட நான் என்னுடைய பொன்விழா மலர்களே போட்டிருக்கின்றேன். ஏனென்ற இதெல்லாம் வந்து ஒரு மிக முக்கியமானது. ஆகவே எனக்கு கடந்த வருஷம் கொடுக்கப்பட்ட அந்த விருதானது, அந்த சமாதானம், இலங்கையில சமாதானம் ஏற்பட வேணும், சமாதானத்துக்காக முயற்சியை நான் புலம்பெயர் தேசத்தில் இருந்து செய்தேன் என்கிறதை அறிந்து இலங்கையின் பௌத்த பீடாதிபதிகள் அதி உயர்வான தமிழர்கள முதல் எனக்குத்தான் கிடைத்தது என்கிறதை அறிந்தேன். தேச மானிய விருது, அந்த தேச மானிய விருதை கடந்த வருஷம் கொடுத்தார்கள். அதை நான் பெற்றுக்கொண்டதோடு அங்கே உரையும் நிகழ்த்தக்கூடியதாக இருந்தது. சிங்கள மொழியில் தான் நான் அதை செய்தேன். என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நிறைவு செய்யும் காலம் வந்துவிட்டது. ஆகவே நாங்கள் இதை தொடர்ந்து கலந்துரையாடலுக்கு செல்வோம். நன்றி, வணக்கம். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. மிக்க நன்றி ஐயா. டென்மார்க் சூழலையும் இலங்கை தமிழர் வாழ்வியலையும் மிக எளிமையாகவும் அதே நேரத்துல நல்ல ஆணித்தரமான கருத்துக்களை எடுத்துரைத்தீங்க. இப்ப நம்ம கலந்துரையாடல் செல்வோம். பங்கேற்பாளர்கள் தங்களுடைய கேள்விகளையோ அல்லது கருத்துக்களையோ முன்வைக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க இது பண்ணலாம், அல்லது கை உயர்த்தீங்கன்னா உங்களுக்கு. வணக்கம் சகோதரி, நான் ஒரு முறை பேசலாமா அல்லது வேற வேற யாராவது முக்கியமானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு அடுத்ததாக நான் பேச தயாராக. ஒவ்வொருத்தருமே முக்கியமானவர் தான் ஐயா, நீங்க தாராளமா கேள்வி கேட்கலாம் அல்லது பேசலாம். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். என்னுடைய பேர் சிங்கம், ஜெர்மனியிலிருந்து பேசுகிறேன். இறைவாணிக்கும் சுபாஷினிக்கும் என்னுடைய வணக்கம். மற்றவர் எல்லாருக்கும் தான். சுபாஷினியை கொஞ்சம் கூட அறிமுகம் இருக்கு. நான் இவர் சொன்ன தர்மலிங்கம் சொன்ன கருத்து சற்று விலகி சென்று, இவருடைய இந்த தலைப்பில இருந்து விலகி சென்று, ஆனால் நீங்கள் தலைப்பு சொல்லும் போதே சொல்லியிருந்தீர்கள் எல்லா கருத்தையும் சொல்லலாம் என்று. தர்மலிங்கம் அவரும் நானும் இலங்கையிலிருந்தே எங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் தெரியும். நல்ல உறவு முறை உண்டு. திரு தர்மலிங்கம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராளி. எனக்கு தெரிந்த அளவில் சாதிய போராட்டங்களில் 60களில் வலுப்பெற்றது. தேநீர் கடை பிரவேசம், ஆலய பிரவேசம், அந்த விடயங்களில் முன்னின்று செயற்பட்ட ஒருவர் என்னுடைய மாமாக்கள் தான். ST நாகரட்னம் மாவட்டபுரம் தேரெரிப்பில் சம்பந்தப்பட்டவர். அவர் எனக்கு ஒரு உறவினர் தான். அவர்களுடைய எல்லாம் இருந்து சிறு வயதிலேயே அவர்களுடைய இருந்து அந்த போராட்டத்தில் சம்பந்தப்பட்ட ஒருவர். அவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவர் சின்ன வயதிலிருந்தே அவருக்கு அந்த விடுதலை, அந்த மாநில விடுதலை என்று தான் சொல்லுவோம், சாதிய விடுதலை, இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய ஒருவர். அதைத் தொடர்ந்துதான் இந்த 600 பேர் சிங்களம் படிக்க போறார்கள். அதுல தர்மலிங்கம் அவர்கள் போனதாக குறிப்பிட்டிருந்தார். அவருடைய
வாழ்க்கை அவர் 15-16 வயதிலேயே அவருக்கு தொடங்குது. அவருடைய போராட்டமும் மனிதநேய போராட்டங்கள் அவர் அப்பவே ஆரம்பிச்சிட்டார் என்று சொல்ல வேண்டும். அதைத் தொடர்ந்து நானும் அவரும் நிறைய விடயங்கள் இங்கே சேர்ந்து இயங்கி இருக்கிறோம். நான் ஜெர்மனியிலிருந்து, அவர் டென்மார்க்கிலிருந்து ஒன்றாக சேர்ந்து நாங்கள் பல விடயங்கள் பயணித்திருக்கிறோம். நாங்கள் 2011-12 தெரியவில்லை, அவர்தான் சொல்ல வேணும். நான் இந்த காலத்தை மறந்து விட்டேன். அந்த காலத்திலேயே நாங்கள் 2 பேரும் இலங்கைக்கு சூரிய கதிர் சோலா ப்ரொஜெக்ட் வேணும், இலங்கை முழுக்க இலங்கை மக்களுக்கு அது வர வேண்டும் என்று சொல்லி இங்கே இருந்த மினிஸ்டர் கவுன்சிலர் அண்ட் கொமர்ஷியல் இங்கே பிராங்க்ஃபர்ட் கவுன்சிலாட்டில் இருந்தவரை சந்தித்து அது பற்றி பேசி, நான் இங்கே ஜெர்மனியில் நான் இருக்கிற இடத்துல தான் சோலார் உலகத்திலே பெரிய கம்பெனிகளுக்கு அவையோடையும் பேசி நாங்கள் 2 பேரும் போய், அவர் டென்மார்க்கில் தன்னுடைய மகனுடைய அவருடைய மகன் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிற ஒரு ஆள், பொருளாதார சம்பந்தமாக பெரிய ஒரு உலகத்திலே பெரிய கம்பெனி ஒன்றுக்கு ஒரு பதவியில் இருக்கிற ஒரு ஆள், அவருடைய அனுசரணையுடன் நாங்கள் போய் அனுசரணையுடன் அவரை நாங்கள் போய் பேசி பல முறை பேசி தொலைபேசியில் பேசி எல்லாம் செய்து, உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது இந்தியாவினுடைய நிலைப்பாடு எனக்கு தெரியாது. இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய மாட்டீர்கள், உடனே செய்ய மாட்டினோம், அதை கிளப்பில் போட்டு விட்டுருக்கோம் ஒரு விடயங்களும். அப்படி அந்த விடயம் கிளப்பில் போட்டு இன்றைக்கு 2025-26ஆம் ஆண்டு இன்றைக்கு யோசிக்கிறதுங்கிற அரசாங்கம் சோலார் ப்ரொஜெக்டை கொண்டு வரதுக்கு இலங்கையில். நாங்கள் 2011-12 ஓடி தெரிஞ்சு நாங்கள் 2 பேரும் சோலார் ப்ரொஜெக்ட் கொண்டு வரதுக்கு போய் எங்களோட சொந்த செலவிலேயே போய் அவர் அங்கே வந்து நான் இங்கே 2 எங்களை விட்ட வந்து நாங்கள் போய் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த சோலார் ப்ரொஜெக்ட் செய்கிற கம்பெனியை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இந்த கம்பெனியினுடைய முகாமைத்துவ நண்பர்கள், என்னுடைய நண்பர்கள், நான் இங்கே ஃபாரினர்ஸ் கவுன்சிலில் இருந்த நான் 20 வருஷம். அப்போ அதை விட இங்கே ஆளுங்கட்சியிலேயும் இருக்கிறாள், அவருக்கும் தெரியும். அப்படி எங்களுடைய தொடர்புகள்லாம் ஏற்படுத்தி நேர கொண்டே நீங்களே நேர கதைங்கோ என்று கொடுத்தும் அது நடக்கவில்லை. இன்றைக்கு 26ஆம் ஆண்டு 25-26ஆம் ஆண்டு இன்றைக்கு ஓடி திரிகிறார்கள் சோலார் ப்ரொஜெக்ட் கொண்டு வர்றதுக்கு. அதே போன்று மிக அண்மையில் நடந்த ஒரு விடயத்தையும் சொல்ல நான் கல்நேரம் எடுக்க விரும்பவில்லை. என்றால் நான் தர்மபுரசிங்கம் என்ன செய்தவர் என்று சொல்றதுக்காகத்தான் என்னையும் சேர்த்து என்னோட செய்ததான் எனக்கு தெரியும் கூட. அவர் தனிப்பட்ட முறையிலும் கணக்கு செய்திருக்கிறார். இப்ப எங்களுடைய கடல் தொழில் அமைச்சர் வந்தபோது பல ப்ரொஜெக்டுகள் நாங்கள் இவருடைய வீட்டில் நிற்கும் போதுதான் தொலைபேசியில் பேசினேன். பல ப்ரொஜெக்டுகள் பல விஷயங்கள் எடுத்து கொடுத்து இன்றைக்கு 4 மாதமாவது நாங்கள் எம்பசிக்கு அறிவித்து காலியூன் சால்ஸ் என்று, இப்ப சுபாஜினிக்கு தெரியும் காலியூன் சால்ஸ் என்று உலகத்திலேயே மிகப்பெரிய கம்பெனி, கெமிக்கல் கம்பெனி. அதை வச்சு பரந்தன் கெமிக்கல்ஸ் எல்லாம் முதல்றதுக்கு 32 மில்லியன் முதல்றதுக்கு எங்களுடைய பணம் அல்ல, அது அந்த கம்பெனி அந்த காலியூன் சால்ஸ் அதுல முதலிடுவதாக என்னுடைய நண்பர்கள் என்னுடைய பக்கத்துல அயலில் இருக்கிறார்கள். 3வது 4வது வீடு அதனுடைய சீஃப். அப்ப நான் பேசி அண்ணரோடையும் பேசி தர்மசிங்கம் அண்ணரோடையும் அவர் டென்மார்க்ல இருந்து அவருடைய மகனுடைய அந்த இதோடையும் பேசி நாங்கள் இன்றைக்கு அந்த ப்ரொஜெக்டை கொடுத்து 4 மாதமாவது 1 மில்லிமீட்டர் கூட அகலவில்லை. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதாவது இப்ப நான் சொல்ல வர்றது என்னென்றால், தர்மபுரசிங்கம் அவர்கள் சுபாஜினி அவர்கள் மிகப்பெரிய ஒரு விடயத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஜெர்மனியிலிருந்து இந்த மொழி சம்பந்தமான தமிழ் மக்களுடைய கலை கலாச்சாரம் சம்பந்தமான விடயங்களை ஐரோப்பாவுக்கு கொண்டு வந்த எல்லா நாடுகளுக்கும் அது தர்மபுரசிங்கம் அதில் பங்களிப்பு இருக்கு. அது மட்டுமல்ல, அதை விட இலங்கையினுடைய பொருளாதார சுவீட்சத்துக்கு எத்தனையோ வருடங்களாக இன்றைக்கு 11-12ஆம் ஆண்டுல இருந்தே இயங்கி கொண்டு வாரவர். அதுல எனக்கும் ஒரு சிறிய பங்கு இருக்கு. நான் அதை முக்கியமா சொல்ல வேணும் என்றதுக்காகத்தான் ஒரு பக்கத்தை சொல்லாம அவருடைய இன்னொரு பக்கம் இருக்குன்றதை சொல்றதுக்காகத்தான் நான் இதை சொன்னேன். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய
உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். என்னுடைய தமிழ் ஒரு மாதிரி இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். நான் இலங்கையை சேர்ந்த ஒரு ஆங்கிலிக்கன் குடும்பத்தை சேர்ந்தவர். அதுகளுக்கு காரணமா இருக்கலாம். நான் கொஞ்சம் ஆறுதலா பேசினா இன்னும் வடிவா தமிழ் சொற்களை பேசியிருப்பேன். நன்றி, உங்கள் எல்லோருக்கும் நன்றி. நன்றி ஐயா. எல்லோருக்கும் புரியும் விதத்துலதான் பேசுனீங்கய்யா. நன்றி பங்கேற்புக்கு. வேற நன்றி யாரும் நன்றி சொல்லுங்க ஐயா. நன்றி அனசிலி அவர்களே. நான் என்னுடைய எல்லா பக்கத்தையும் சொல்வதற்கு ஒரு நாள் போதாது. அது உங்களுக்கு தெரியும். நீங்க அதை மிக அழகாக சொன்னீர்கள். நான் சொல்லாத பக்கத்தை நீங்க சொல்றதுதான் சரியானதாகவும் இருக்கும். உங்களுக்கும் அது வாய்ப்பு. மற்றது நீங்கள் எல்லோரும் என்னுடைய உஷா துணை நூல்கள் போல. நான் ஒரு ஆய்வு செய்தால் நீங்கள் எல்லாரும் எனக்கு உஷா துணை போன்றது. தொடர்ந்து அவர் சொன்னது உண்மை. 12ஆம் ஆண்டில் இருந்து 11ஆம் ஆண்டு திட்டமிட்டு 12ஆம் ஆண்டில் இருந்து அவர் என்னோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்று வரையும் நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்றதை சொல்றேன். நன்றி. வேற யாரும் கேள்வியில முன்வைக்கலாம், கருத்துக்கள் வாங்க. ஒரு சிறிய தகவலை சொல்ல மறந்துட்டேன். இடையில மிக முக்கியமான தகவல் தோழர், ஒரு 2 minutes தாங்கோ. இலங்கையில ஜெஃப்ரா காலேஜ் ஒன்று இருக்கு. யாழ்ப்பாண பாடசாலை என்று சொல்றது நினைக்கிறேன் தமிழ்ல. ஜெஃப்ரா காலேஜ் அதோட சேர்ந்த பிஷப் அவர்களை நியமிப்பதற்கு இப்போ ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருந்தது. ஏனென்றால் அந்த பிஷப் ரிட்டையர் பண்ணும்போது அதுக்கு அடுத்ததா இருந்த பிஷப்பா வர வேண்டியவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு அந்த பதவியை கொடுக்காமல் அதை விட அதுக்கு 4 கீழே இருக்கிறவருக்கு அந்த பதவியில சாதி, இதுதான் காரணம். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் என்னோடு தொடர்பு கொண்டார். எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. நான் பேருந்து சொன்னேன், அல்லது தென்னிந்திய திருச்சபை தான் முடிவு பண்ணும் என்று. அப்ப நான் உடனே தர்மோலசிங்கம் அவர்களுடைய எண்ணம் வந்தது. அவருக்கு கால் பண்ணி சொன்ன விஷயத்தை அவர் சொன்னார், ஒரு பிரச்சனையும் இல்லை, அதை நான் பார்க்கிறேன். இவ்வளவுதான் சொன்னேன். அப்ப அவர் பேருந்து திருமாவளவன் திருமாவளவனுடன் பேசி, திருமாவளவனுடைய உறவினர் அங்க அந்த சென்ட்ரல் கமிட்டியில் இருந்தவர் சுபாஷினியுடைய கணவரும் அவளையும் பேசியிருப்பார் நினைக்கிறேன். இவர்களுடைய இவர்களுடைய கடுமையான வேலை நிமித்தம் தான் அந்த பிஷப் பதவியே அவருக்கு கிடைச்சது. இன்றைக்கும் பிஷப்பா இருக்கிறார் சம்பந்தப்பட்டவர். அந்த ஜெஃப்ரா காலேஜ் சம்பந்தப்பட்ட அந்த அமெரிக்கன் மிஷன், அது இதுதான் சென்னையில் உள்ள மெட்ராஸ் இதுதான் பொறுப்பு இப்ப. ஆகவே அதை செய்து தந்தது தர்மோலசிங்கம் அவர்கள் தான். அவர் இன்றைக்கும் நன்றியா இருப்பார். பிஷப் இவரை போய் சந்திக்கிறவர். மிகப்பெரிய ஒரு பதவி எங்களை பொறுத்தவரை பிஷப்ன்றது. அதை இந்த சாதிய ரீதியாக அவருக்கு கொடுக்காம மறைத்ததை உடைத்தறிந்து அவருக்கு கிடைக்க பண்ணின தர்மசிங்கம் அவர்களுக்கு நன்றி. தொடருங்கள், நான் இனி பேச மாட்டேன். நன்றி நன்றி. அதற்கு உண்மையில் எனக்கு உதவியவர்கள் தோழர் சனா அவர்களும் தோழர் திருமாவளவன் அவர்களும் தான். அவர்களுக்கு நான் இந்த விஷயத்தை, என்னோட இலங்கையில் இவ்வளவு யுத்தம், இவ்வளவு கொடுமையான அழிவுகள் எல்லாம் நடந்ததன் பிற்பாடும் ஒரு கல்விமான், இப்ப பிஷப்பா இருக்கிறவர் கல்வியில் உச்சம் பெற்றவர். அவர் சாதியின் நிமித்தம் வரக்கூடாதுன்னு சொன்னதும் மிகவும் சீற்றம் கொண்டு நான் அதற்கான பணியை செய்தேன். அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு அனசிலி அவர்களுக்கு நன்றி சொல்லி நாங்கள் தொடர்வோம். மற்றவர்கள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம். வணக்கம். வணக்கம். நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் வாழைச்சேனிலிருந்து பேசுகிறேன். நான் ஒரு அரசு பாடசாலை முதல்வராக இருந்து கொண்டிருக்கிறேன். ஐயாவோட தொடர்பு எப்படின்னு சொன்னா, அந்த பாடசாலை விடுமுறை நாட்கள் சனி ஞாயிறு தினங்கள்ல முகநூல்கள்ல நம்மளோட கவிதைகள் பதிவேற்றம் செய்யக்குள்ள ஒரு பின்னூட்டத்தின் அடிப்படையில் எங்களுக்கு தொடர்பு கிடைத்தது. அதுக்கு பிற்பாடு 2 நாடுக்கு மேல நேர வித்தியாசப்படுறதால எங்களுக்கு
சிறந்த தொடர்பாடல வைத்துக் கொள்ள முடியாத சந்தர்ப்பங்கள் இருந்தது. இருந்த போதிலும் மாதத்துல ஒரு சனி ஞாயிறு தினங்கள்ல ஐயாவோட தொடர்பு நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் அந்த உறவு தொடர்கின்றது. நான் சொல்ல வர முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த தமிழ் மரபு அறக்கட்டளை இந்த பணியகம் வந்து, அதாவது இந்த புலம்பெயர் சூழல்ல உள்ள இந்த தமிழ் படைப்பாளர்கள் அல்லது எழுத்தாளர்கள் ஆளுமையான தொடர்பு வந்து இந்த நவீன ஊடக பாவனை பெருக்கத்தின் பிற்பாடுதான் எங்களுக்கு இந்த தொடர்பு கிடைத்திருக்கின்றது. அது உண்மையாகவே அந்த கண்டுபிடிப்பாளர்களுக்கு நாங்கள் முதல்ல வந்து வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும். இல்லைன்னு சொன்னா இலங்கையில இன்னமும் அச்சுத்துறையோட தினகரன் வீரகேசரி என்கின்ற பத்திரிகையோடு மட்டும் இந்த நாட்டுக்குள்ள நாங்க காலத்தை கடத்திருப்போம். ஆகவே ஒரு சிறந்த உரையாடலுக்கு காரணமா இருந்த இந்த முகநூல் பழக்கம் வந்து இன்றைக்கு பெரிய தளங்கள்ல நிறைய உங்களை போல ஒரு கல்விமான்கள் தொழில் வல்லுநர்கள் அல்லது ஆளுமைகளுக்கு முன்னால பேசக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. நான் ஐயாவோட தொடர்பு கொண்ட போது இன்றைக்கு புலம்பெயர் சூழல்ல எல்லா படைப்பாளர்களையும் சிறந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மாண்மைத்துவமான எழுத்துக்கள் கொண்ட ஆளுமைன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் அவரை தொடர்பு கொண்டு உறவு கொண்டு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து கொண்ட போது இலங்கையில வீரகேசரி தினகரன் பத்திரிகையில அவரை பற்றிய குறிப்புகள் வெளியாயிருந்தன. வாழைச்சியனை பேத்தாளர் நூலகத்துல கொண்டு வாசித்த போது அப்ப அவங்களுடைய பிள்ளைகள் வந்து சிறந்த நிலைகள்ல இருக்கின்ற உச்சம், அவரை பற்றிய கடந்த கால அனுபவங்கள், இலங்கையில கிடைத்த விருதுகள் பாராட்டுகள் என்று பார்க்கல. உண்மையிலேயே இன்னைக்கு இந்த பன்னாட்டு அமைப்புக்குள்ள 70 வயதை நெருங்குற அந்த ஐயா வந்து உண்மையா அவர் தேக ஆரோக்கியத்தோடையும் உள ஆரோக்கியத்தோடையும் நிறைவான ஒரு வாழ்க்கை இருக்கும் நாங்க வாழ்த்துறோம். இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, இன்னைக்கு நாங்க பார்க்கணும் என்னன்னு சொன்னா 55-60 வயதோட இலங்கையில அரசு ஊழியர்கள் பென்ஷனுக்கு போயிட்டு நோயாளியா மாறி கொண்டிருக்கிறாங்க. அதனையே முடியுது கதை. ஆனா அந்த 70 வயசு நெருங்கியும் இந்த பல்லூடக பாவனை கூடாக இந்த தொடர்பை வைத்துக்கொண்டு வளர்க்கிற இந்த முன்னேற்றத்தை நான் உண்மையை ஐயாவோட நான் அவரோட தேக ஆரோக்கியத்துக்கு நான் பிரார்த்திக்கிறேன். அதோட வந்து 70 ஆண்டு நிறைய வெளியிட்டு முன்னேற்ற செய்ய போகின்ற இந்த அவருடைய ஞாபகத்தை நூலாக்க முயற்சிகளுக்கு நாங்க சரியான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். அது ஏனென்று சொன்னா ஒரே நேரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரசியல்வாதிகளோட இடதுசாரி அமைப்புகளோட அல்லது மனித உரிமை மீறலுக்கு எதிரான குரல் கொடுக்கின்றது ராஜதந்திர உறவுகள் எல்லா இன மத வேறுபாடின்றி சகல நண்பர்களை வைத்துக்கொள்ள இலங்கையில தர்மவலச ஐயாவுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கின்றாங்க. அவர் அடிக்கடி இப்ப தாய் நாட்டை மறக்கிறல்ல. அவர் நினைக்கிறேன் வருஷத்துல 2% இலங்கைக்கு வந்து போகின்றார். எனக்கு நிறைய சந்தர்ப்பம் இருந்தது அவரை சந்திப்பதற்கு. ஆனா வேலைப்பணு பணிச்சும காரணமா எனக்கு நேரடியா சந்திக்க கிடைப்பதில்லை. என்றாலும் வந்து அந்த ஐயாவுடைய அந்த பேச்சுக்கள்ல உள்ள அந்த பணிவு, அதோட சேர்ந்து இருக்கின்ற அந்த மரியாதை, எல்லோரையும் ஏற்றுக்கொள்கின்ற அந்த நடப்பு விஷயங்கள் வந்து உண்மையாகவே கவரக்கூடியதா இருக்கின்றது. அவர் சொன்னார் தான், அந்த நாங்க சின்ன வயசுல பாடசாலையில படிக்கக்குள்ள கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்த தமிழ் என்று சொல்லுவாங்க. அப்ப நாங்க என்னன்னு சொன்னா எங்களை மார்க்கத்துல மீது கொண்ட அதீத நம்பிக்கை காரணமாக தமிழ் முதல் மொழியா நாங்க சிரிச்சு கொள்றது எப்படின்னு சொல்லி. ஆனா இன்றைக்கு வந்து அதாவது அல் குர்ஆன் பாசையில பார்க்க போன வந்து உலகத்துல முதல் மொழியே தமிழாகத்தான் இருக்க வேண்டும். தமிழ் மொழியாக இருந்தால்தான் அது இந்த உலகத்துல பொதுவான வரலாறு உண்மையாகும். தமிழ் மொழியை விடுத்து செய்கின்ற எந்த ஒரு அறிவுத்துறையும் வந்து இந்த உலகத்துல கல்வித்துறையில உண்மையான வரலாறு தராது. உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா நான் சொல்றேனே, அந்த கரிக்குலம் என்று சொல்ற எங்களோட எஜுகேஷன் செப்டர்ல உள்ள அந்த கரிக்குலம் என்றது கூட குருகுலம் என்ற சொல்லந்தான் வந்திருக்குது. நீங்க எந்த சொல்ல எடுத்தாலும் வந்து அது மூல வேர் வந்து அது தமிழா தான் இருக்கும். இதை நான் ஆய்வு செய்து வருகின்றேன். பெரிய ஒரு தனிப்பட்ட ரீதியான இந்த ஆய்வுகள் வந்து உலகத்துல அனைத்து ஆதிக்கத்துக்கும் வந்து தமிழ் தான் காரணமாக இருக்கின்றது நான் சொல்ல விரும்புகின்றேன். அப்படி ஒரு தமிழ் மரபு அறக்கட்டளை பணியகத்தில் நானும் ஒரு பங்காளியாக இருந்து அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி ஐயா. பங்கேற்பல் வேற யாரும் கேள்வி கேக்குறீங்களா? நீங்க ஜெர்மனில எந்த ஊர்ல இருக்கிறீங்க சார்? ஹரிஸ், நீங்க? ஹரிஸ் ஜெர்மனியில இல்ல, அவர் இலங்கை மட்டக்களப்பிலே இருக்கிறார்.
ஓகே. இலங்கை மட்டக்களப்பா? ஓகே. மட்டக்களப்பு மட்டக்களப்பு. கிழக்கு மட்டக்களப்பு மாகாணம். தான் 2024 நாங்க வந்து ஒரு பெரிய கருத்தரங்கம் ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம். வந்திருந்தீங்க, அந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்களா? நான் வந்து எனக்கு வந்து நேரம் கிடைக்கலம்மா. நான் வந்து அரசு பாடசாலை முதல்வர் ஐக்கத்தாலே இலக்கியத்துல வந்து கடந்த 10 ஆண்டு காலமா கொஞ்சம் பிரேக் தான். என்னன்னு சொன்னாலும் தொடர்புல வைத்துக் கொள்றது எனக்கு உண்மையா தெரியாம போயிட்டது. அது பெரிய அளவுல தான் நடத்தியிருந்தோம். 2 நாள் கருத்தரங்காக கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்திலே நடந்தது அந்த நிகழ்ச்சி. மட்டக்களப்பு நீங்க சொன்னதுனால அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அப்படின்னு சொன்னா வந்து என்னுடைய ஊருக்கு பக்கத்துல தான் வந்தாரு மூளை நான் வாழைச்சேன். அப்படியா? ஓகே. மகிழ்ச்சிங்க, மகிழ்ச்சி. இப்போ ஆக்சுவலி நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னாக்கா, தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற நம்ம இந்த பேட்டியை இந்த உரையை கேட்டுக்கிட்டு இருக்க அன்பர்களும் சரி, இலங்கையிலேருந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் சரி, இப்போ அதாவது இன்றைய காலகட்டங்களில் நம்ம பயணிக்கிறதுனாக்கா ரொம்ப சுலபமாக இருக்குது நமக்கு அயல் நாடுகளுக்கு. ஆனால் அந்த காலத்திலேயே வந்து அவ்வளவு சிரமங்கள் இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே வந்து தர்மகுலசிங்கம் அண்ணா அவர்கள் அப்படி பயணித்து அங்கே சென்று அந்த மொழியையும் கற்று அதில் மிக சிறப்பாக என்னன்னா, அவர் இந்த மொழிபெயர்ப்புகள்லாம் செய்ததெல்லாம் வந்து மிக சிறப்பான ஒன்று. அங்கே உள்ள டேனிஷ் மொழியில் இருக்கிற இலக்கியங்கள் எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்து அதனை வந்து தமிழ் படுத்திய அந்த விதத்தெல்லாம் நம்ம பாராட்ட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றியும் அதையும் வந்து கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நான் இங்கே கூற வேண்டியது முக்கியம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் நம்ம செல்கின்ற இடத்தில் எல்லாம் வந்து அந்த நாட்டில் உள்ள மொழியை வந்து கற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டால் அதில் இருக்கின்ற பல வாய்ப்புகளை எல்லாம் இழந்தவர்களாக ஆகிவிடும். ஆக அங்கே கற்றுக்கொண்டு அங்கேயே நாம் வந்து ஒரு பிரஜா உரிமை எடுத்துக்கொண்டு அங்கேயே வந்து நாம் அந்த நாட்டு மக்களாக ஆகி அங்கு நமது தமிழ் தொடர்ச்சியை வந்து அங்கே வலியுறுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அவருடைய குடும்பத்தாரும் அங்கே நிலைத்த ஒரு பணியில் இருப்பது, பிள்ளைகள்லாம் அங்கே பணியாற்றுவது அனைத்துமே வந்து மிக சிறப்பான ஒரு விஷயம். ஆக புலம்பெயருடைய வாழ்க்கை இன்றைக்கு வந்து தர்மகுலசிங்கம் அவர்களது அந்த அனுபவங்கள் வந்து நிச்சயமாக டென்மார்க்குக்கு போக விரும்புகிறவங்களுக்கும் நிச்சயமாக சில தகவல்களை வழங்கியிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வேறு யாரும் கேள்வி இருந்தாக்க நீங்க உங்க கருத்துக்கள் இருந்தாக்க நீங்க பகிர்ந்துக்கலாம். தயங்காமல் கலந்துரையாடுங்க. இப்ப டென்மார்க்ல தமிழ்நாட்டுல இருந்தோ மற்றவங்க வர்றதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு? ஒரு கல்விக்காகவும் இல்ல வேலை வாய்ப்புக்காகவும்? ஆமா, அத கல்விக்காகவும் பெறலாம். இங்கே உலகத்தில் அதிசிறந்த உன்னதமான உயர்தரத்தை கொண்ட தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் DTU என்ற அந்த அங்கேதான் என்னுடைய 2வது புதல்வரும் கல்வி கற்று இன்று பொறியியலாளராக இருக்கின்றார். அந்த கல்லூரிக்கு இலங்கையிலிருந்து கூட சிங்கள மாணவி, என்னுடைய நண்பனின் மகள் வந்து படித்து அவர் அங்கே முதுமானி பட்டத்தை பெற்று இப்ப பொறியியலாளராக பணியாற்றுகிறார். இந்த வகையாக ஒரு குடியேற்றம். அல்லது IT துறையில் அல்லது மருத்துவத் துறையில் படித்தவர்கள் வேலை வாய்ப்புக்காக இங்கே வரலாம். வந்தால் அவர்களுக்கான நல்ல ஊதியமும் கிடைக்கும். வேலைங்க மிக 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 நிறைய பேர் இப்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த துறை சார்ந்தவர்கள் இன்ஃபர்மேட்டிக் டெக்னாலஜி, டேட்டா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அப்படி இல்லை. அதுக்குள்ளே பல வகையான கூறுகள் இருக்கின்றது. ப்ரோக்ராமிங் செய்பவர்கள் இங்கே அவர்கள் வந்து வேலை செய்கிறார்கள், பணியில் இருக்கிறார்கள். இல்ல அவங்க எல்லாம் டேனிஷ் மொழி இங்கே கற்றுக்கொண்டு வரணுமா இல்ல அங்க வந்த பிறகு அவங்க? இல்லை, வந்த பிறகு கற்றுக்கொள்ளலாம். ஆங்கிலத்தில் தான் இவர்களுடைய தொழில்துறை இருக்கின்றது. ஓ, சரிங்க. ஆங்கிலத்துல தான். நன்றி. ராஜசேகரன் ஐயா, சிவகலங்க ஐயா, இனிய நேர ஐயா, நீங்க எதுவும் கேள்வி கேட்கறீங்களா? உண்மையில் இலங்கையில கூட நாங்கள் அந்த சிங்களத்தை எங்களுடைய மக்கள் கற்றுக்கொள்ளாதது மிகப்பெரிய தவறு. 80% சிங்கள மக்களோடு உரையாடுவதற்கு எங்கட மொழி, அந்த மொழியை நாங்கள் கற்றிருந்தால், அவர்களும் தமிழை கற்றிருந்தால் அங்கே இந்த யுத்தங்கள் வருவதற்கான இந்த வாய்ப்பும் இல்லை. ஆனா பிற நாடுகள்தான் இலங்கையில் யுத்தத்தை ஏற்படுத்தியது. அதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர், தீதின் நன்றும் பிறர் தருவாரா.
இதை சொன்ன கணியம் பூங்குன்றனார் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார். 2000 ஆண்டு 2500 ஆண்டுகளுக்கு முதல் அவர் சொல்லி போட்டு போயிருக்கிறார். ஆனால் நாங்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். யாது முறை யாவருங்களில் நிறுவப்பட்டுள்ளது. என் பாரதி சொன்னார், 8 திக்கும் சென்றடுவீர், கலை செல்வம் யாவும் கொண்டு இங்கு சேர்த்திடுவீர். பாரதி சொன்னார். அப்படி பாரதியினுடைய கவிதைகள் எல்லாம் புலம்பெயர் தமிழர்களுக்காக செய்தது போன்றிருக்கு. தேமதுரை தமிழோசை உலகம் எல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இன்று உலகம் எல்லாம் தமிழர் வாழுகின்றான். உலகம் எல்லாம் பரவி கொண்டிருக்கின்றது. உலகம் எல்லாம் தொலைக்காட்சி இருக்கின்றது, வானொலி இருக்கின்றது. ஆகவே பாரதியின் கனவு நனவாகி கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் எங்களுடைய கவிஞர்கள் சொல்லுவார், கவிஞர்கள் சாபமிட்டால் அது அதே மாதிரி வாழ்த்தினாலும் வந்து சேரும். அம்மா இப்ப கணியம் பூங்குன்ற நேரம் சொன்னது தீதின் நன்றும் பிறர் தர வார எங்களால வந்ததுதான் எல்லாமே. இப்ப நான் எல்லாம் வந்து சண்டையினால புலம்பெயர்ந்தவன் கிடையாது. அதுக்கும் ஔவையார் ஒரு காரணம். ஔவையார் சொன்னாரு, என்ன திரைக்கடல் ஓடி திரவியம் தேடன்று. திரைக்கடல் ஓடி திரவியம் தேடன. அது ஒரு மேற்கோளாக நாங்கள் எங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள வேணும். பாரதி சொன்னதையும் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மேற்கோள் கவிதைகள். இந்த மேத்தமெட்டிக்ஸ் சொல்றது மேற்கோள் என்றது, கியோமெட்ரியை நாங்கள் நிருபுறக்கு மேற்கோள் தருவார்கள். அதை வச்சுத்தானே நிருப வேணும். அது நான் இந்த ஜியோமெட்ரி சயின்ஸ் மேத்தமெட்டிக் படித்தபடினால சொல்றேன் அந்த மேற்கோள் என்றது. அடுத்தது இங்க அரசியல்லையும் அது இருக்கு அந்த மேற்கோள். இப்ப மாவோ என்ற மேற்கோள்னு சொல்லுவாங்க. அந்த வகையாக நாங்கள் பகுப்பாய்வுக்கு உட்படுத்த வேணும் எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய அரசியலை, எங்களுடைய மொழிகளை, எங்களுடைய சூழலை. இப்ப இன்று இலங்கையில சாதி பேசிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் போயிட்டு தோல் திருமாவளவனை அணுகி அவரோடு சமரசம் செய்து அவரோடு அன்பு சார்ந்து அன்பு பாராட்டி தான். அது காரணம் அவர்கிட்ட உள்ள நேர்த்தியான அரசியல் பார்வை தான் இல்லையா? தோழர் சனாவோட நான் பேசும்போதும் அதை பற்றித்தான் கதைப்பேன். அந்த வகையாக இந்த தோழர்கள், அதாவது சமூக விஞ்ஞான பார்வையை அவர்கள் பார்க்க வேண்டும். அதற்குள்ளாலதான் எல்லாத்தையும் அணுகினால் ஒரு காத்திரமான இடத்தை சென்றடைய முடியும். வேற யாரும் செஞ்சுக்கலாம் ஐயா. என்னம்மா? நீங்க இல்ல வேற யாரும் கேள்வி கேட்க முன் வரலன்னா நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். ஆமா. வேற யாரும் கேள்வி கேட்க இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இன்றைக்கு இலங்கை முதல் டென்மார்க் வரை புலப்பெயர்வும் அனுபவங்களும் அப்படின்ற இதுல ஒரு மிகப்பெரிய ஆவணமா தான். ஏன்னா ஐயா சொன்னாங்க, வரும் தலைமுறைக்கு நம்ம எதை கொடுக்க போறோம்னா நம்ம செஞ்சு வைக்கக்கூடிய ஆவணங்கள் தான் அவங்களுக்குரிய பாதுகாப்பாக வழிகாட்டியாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த விதத்துல ஐயாவுடைய அரசியல் பயணம், நீதிமன்ற அந்த நெறிமுறைகள், நிர்வாக முறைகள், அங்க இருக்கக்கூடிய தமிழ் மொழியினுடைய வளர்ச்சி, இவருடைய மொழிபெயர்ப்பு அனுபவங்கள், மற்ற அவருடைய தோழர்களுமே அவர் செய்த பணிகளை மிக உயர்வாக ஒரு திட்டமிடலாக சிறப்பா செஞ்சு, ஆனா இப்ப வருங்காலத்துல அதை நடைமுறைப்படுத்தப்படுறது கேட்கிறப்ப மிக மகிழ்ச்சியா இருக்கு. அன்னார் அவர்கள் நாங்க சனிக்கிழமை பேசுன்னு சொல்லி திருப்பி ஞாயிற்றுக்கிழமை நான் மாத்தினப்ப கூட இன்முகத்தோடு நீங்க சொல்லுங்கம்மா நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய மனமுடைய நம்முடைய தர்மகுல சிங்கம் ஐயா அவர்களுக்கு தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கேற்று கருத்துரை வழங்கிய அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சந்திக்கலாம். ஆகவே திசைக்கூடல் இலக்கிய கூடல் நிகழ்வில் நீங்களும் தொடர்ந்து பங்கேற்க வேண்டுகிறேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.